ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். 337 நாளையும் கடந்து போய்கொண்டிருக்குது. இன்னைக்கு சில முக்கியமான தகவலை பத்தி பார்க்கும்போது, ரஷ்யா இப்போது பாலஸ்தீனத்தை பிரிக்ஸ் கூட்டமைப்போடு இணையறதுக்கான ஒரு அழைப்பை கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய நல்ல மாற்றம் தான். அதை பற்றி என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது இல்லாம ஈரானுடைய பதிலடி தாக்குதலை பத்தி இன்னைக்கு அமெரிக்காவுடைய CIA உடைய உளவு பிரிவுடைய தலைவர் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார். அது என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இல்லாம வடக்கு இஸ்ரேலை கைப்பற்றதுக்காக இப்போது ஒரு பெரிய பிளானை போட்டுட்டாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து அந்த அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே பார்த்தா, இப்ப காசாக்குள்ள என்ன நிலவரம் போயிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்கிறது போலியோ சொட்டு மருந்து அங்க போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு 3.5 லட்சம் குழந்தைகளுக்கு மேல போலியோ சொட்டு மருந்து அங்க போடப்பட்டுருச்சு. இப்பவும் பார்த்தா சவுத்து காசால தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சவுத்து காசால நேத்து கூட வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவர்கள் இறந்திருக்காங்க. நேத்து மட்டுமே காசால 60 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. இந்த கடந்த 4 நாட்கள்ல பார்த்தா குறைஞ்சிருக்கு தாக்குதல் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா நின்றுச்சான்னு கேட்டா நிக்கல. அப்பப்ப தாக்குதல் நடக்குது. முதல்ல தற்காலிக போர் நிறுத்தம், போலியோ சொட்டு மருந்துக்காக நாங்க விடுறோம்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நேத்து இல்ல முந்தா நேத்தே நெத்தனியாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, போலியோ மருந்துக்காக நாங்க தற்காலிகமா போரே நிறுத்தல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஊடகத்துக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, அப்பப்ப அங்க தாக்குதல் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நாங்க நிறுத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த 4 நாட்கள்லயே 100 பேர் பக்கம் இறந்திருக்காங்கன்னா, அங்க இன்னுமே அவ்வப்போது தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப வீரியமான தாக்குதலோ ஒரு பெரிய தாக்குதலோ அந்த போலியோ எந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல நடக்கலைன்னு சொல்லலாம். அதே நேரத்துல அந்த இடத்துல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு எதிர்வினை தாக்குதலையும் அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் நடத்தல. ஏன்னா இப்ப போலியோ சொட்டு மருந்து எங்க போடுறாங்களோ அந்த பகுதியில இப்ப நேற்று சவுத் காசால தாக்கியிருக்காங்க. அந்த இடத்துல எதிர்வினை தாக்குதல் நடத்தினாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதவே காரணமா வச்சு அவங்களே அந்த பகுதியில இருந்து எங்க மேல தாக்குதல் பண்றாங்க, அப்ப நாங்க ஏன் அந்த பகுதியில் தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் மேல போட்டுருவாங்க. அது ரொம்பவே சிரமமா போயிடும். அங்க பார்த்தா இப்ப எந்த இடத்துல மருந்து போடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகளோடு கை குழந்தைகளோடு சேர்ந்திருக்காங்க. பொதுவா ஒரு குண்டு தாக்குதல் பண்ணும்போது அந்த இடத்துல எத்தனை பெண்கள் குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மருந்து போடுறாங்க அந்த இடத்துக்கு வராங்கன்னாவே குழந்தைகளோடு தான் வருவாங்க. அங்க எல்லாமே 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெண்களா தான் இருந்துட்டு இருப்பாங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போராளிகள் தாக்குதல் நடத்தல. ஆனா மற்ற பகுதியில பார்த்தா நுழைந்திருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போராளிகளும் பல மணி நேரம் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப காசாவுடைய மற்ற பகுதியில தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது இல்லாம நம்ம நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, வடக்கு காசாக்குள்ள உள்ள நுழைய முற்பட்ட போது என்ன பண்ணியிருந்தாங்க, 1 இல்ல 4 படைகள் களமிறங்கி போராளி குழுக்கள் இருந்து மாத்தி மாத்தி களமிறங்கி தாக்குதல் பல மணி நேரம் பண்ணி அவர்களை கொஞ்சம் பின்வாங்க வச்சாங்க. அதுல 4 புல்டோசர் கிட்டத்தட்ட எல்லாம் அழிச்சிருந்தாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப பார்த்தா என்ன தகவல் வந்திருக்குன்னா, இன்னைக்கு இஸ்ரேலுடைய சைட்ல இருந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க இப்ப என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வடக்கு காசாவில எல்லாமே நிறுத்திடுங்க. தண்ணி, சாப்பாடு, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாம அவங்க நிறுத்தி விட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மக்கள் வேற வழி இல்லாம சென்ட்ரல் காசாக்கு வருவாங்க. அப்ப வடக்கு காசால ஒண்ணுமே கிடைக்கலைன்னா அவங்க வேற எங்க வந்தாகணும், வேற பகுதிக்கு போனாதான் சாப்பிட முடியும். மருந்துகள் கிடைக்கும்னா அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணிக்கு கூட அவங்க வெளியே வர நிலைமை வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்த விட்டே காலி பண்ணி வந்துருவாங்க. வடக்கு காசா எங்க இருக்கு, சென்ட்ரல் காசா எங்க இருக்கு, அதெல்லாம் தூரமா இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சும்மா போக முடியாது. போனாங்கன்னா அவங்க இடம் பெயர்ந்து அகதிகளா தான் போக முடியும். அப்ப வடக்கு காசால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இப்ப காலி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வடக்கு காசால குண்டா போட்டு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையுமே அழிச்சு விட்டுருங்க. முக்கியமா எங்கெல்லாம் போராளிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடங்கள், அந்த ஏரியாவே ஃபுல்லாவே இது பண்ணிருங்க. அப்ப முதல்ல என்ன பிளான் போடுறாங்கன்னா, வடக்கு காசாக்குள்ள எதுவுமே நுழையாத மாதிரி, தண்ணி, சாப்பாடு, மருந்து நுழையாத மாதிரி பண்ணி அவர்களே வெளியே போற வரையும் ஒரு டைம் கொடுப்போம். எப்படி ஒரு மாசம் 2 மாசம் தான் தாக்கு பிடிப்பாங்க. எதுவுமே வராம எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அவங்க வெளியே போய் தான் ஆகணும். அப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் அங்க என்ன பண்ணுங்க, குண்டு மலையா பொழிஞ்சு அதை அழிச்சிருங்க. அங்க இருக்கக்கூடிய போராளிகளையும் அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு நீங்க தாக்குதல் பண்ணா அவங்களே வெளியேறிடுவாங்க. அப்படி பண்ணிருங்க. பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஏரியாவே ஃபுல்லா காலி. இப்ப அந்த காலியான ஏரியாவை இஸ்ரேலோட சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இது 15வது தடவையாக வடக்கு காசாவை கைப்பற்றதுக்கான முயற்சி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும்
நம்ம கவனிச்சோம்னா இந்த போர் கிடையாது. இதுக்கு முன்னாடி 70 வருஷமாகவே அங்க போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போர் வந்த உடனே தாக்குதல் நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. தாக்குதல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளானை போட்டுருவாங்க. இந்த தடவை போர் வந்திருக்குது, அதை அவங்க ஆரம்பிச்சாலும் சரி இல்ல இஸ்ரேலே ஆரம்பிச்சாலும் சரி, ரெண்டு பக்கத்துல யார் ஆரம்பிச்சாலும் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியா ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பாங்க போர் ஆரம்பிக்கும் போது. சரி இந்த தடவை என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏரியாவை அப்படியே இஸ்ரேலோடு இணைச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தாக்குதலை முதல்ல ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களை அங்க இங்கன்னு ஓட விட்டுட்டு அப்புறம் கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பக்கமா தள்ளி விட்டு அப்படியே ஒரு ஏரியாவை என்ன பண்ணுவாங்க காலி பண்ணி வேலியை போட்டு இவங்களோடு சேர்த்திப்பாங்க. இப்படி சேர்த்தனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் அவ்வளவு பெரிய இடமாக இருக்கு. இஸ்ரேல் அப்படிங்கிறது அங்க பாலஸ்தீனமா தான் இருந்துச்சு. அது இல்லாம அவர்களுக்கு வந்து பிரித்து தான் கொடுக்கப்பட்டுச்சு. கொடுத்ததுக்கு மேலே இந்த குறிப்பிட்ட வருடங்கள்ல அதிகமாக அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பகுதி கொடுத்தாலும் சரி, அது இல்லாம இப்படிதான் சண்டை போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாதிரி சில பகுதிகளை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த தடவை போர் வந்ததுக்கு ஒரு அடையாளமாக நம்ம ஒரு ஏரியாவை பிடிச்சே ஆகணும், அப்படியே தாக்குதல் பண்ணோம் அப்படியே விட்டுட்டு வந்தோம்னு இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒட்டுமொத்தமா பிடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு ஏரியாவை பிடிப்பாங்க. இந்த தடவை வடக்கு காசாவை பிடிக்கிறதுக்கான ஐடியா தான் போட்டுட்டே இருக்காங்க. இப்ப வந்து 15வது தடவையாக வந்து உள்ள நுழைய போறாங்க. நுழைஞ்சிட்டு இருக்காங்க. நேத்தே வந்து நுழைஞ்சு பின் வாங்கினாங்க. இன்னும் வந்து தொடர்ந்து அதுக்குள்ள போறாங்க. இப்ப இந்த விஷயத்த வந்து இஸ்ரேல் வெளியே விட்டுருக்காங்க. அது இல்லாம அங்கதான் வந்து போராளி குழுக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இதை வந்து சாதாரணமாக விட்டுருவாங்களான்னா, இதுவரையும் வந்து 14 தடவை ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே என்னன்னா அவர்களே தாக்குதல் தான். இல்லாட்டினா எப்பயோ இவங்க நினைச்சதை வந்து செஞ்சிருப்பாங்க. இவங்க முதல்ல இருந்தே டார்கெட்டே இவங்களுக்கு வடக்கு காசா தானா தவிர மற்ற பகுதி இல்லை. அப்போ ஒவ்வொரு தடையும் அவங்க எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா போராளிகளால தான் ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் இந்த தடவை வந்து இன்னுமே வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட தாக்குதலுக்கு போவாங்க. புதிய படைகளை இறக்குவாங்க, புதிய ஆயுதங்களை இறக்குவாங்க, அதே மாதிரி புதிய விதமான யுக்திகளை கையாளுவாங்க. போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, இதுவரையும் நாங்க வடக்கு காசால வாங்காத அடியெல்லாம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் புலம்பி தெளிச்சு. காரணம் என்னன்னா, அவங்க ஒரே மாதிரியான யுக்தியவே ஃபாலோ பண்ணாங்கன்னா அடுத்த தடவை வந்து இப்போ இந்த தடவை தோத்துட்டு போறாங்கன்னா அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இல்ல ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் ஒரு பிளானை போட்டு ஒரு புது குரூப் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த புது குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, போன தடவை என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்களோ அதை வந்து முறியடிக்கிற மாதிரியான பிராக்டிஸோட வருவாங்க. அப்ப அதவே திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இல்லாம இந்த தடவை புதுசா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தடவையும் வடக்கு காசால தான் கடுமையான தாக்குதல் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து வடக்கு காசாவுக்கு வந்து மறுபடியும் பிளானை போட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல வடக்கு காசால வெறும் நெருக்கடி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெறும் ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடியதான் அந்த மக்கள் தின்னுட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு வடக்கு காசால ரொம்ப கொடுமையெல்லாம் படுத்தி எடுத்துட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமலாம் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் வடக்கு காசாவை குறி வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாள்ல அங்க எவ்வளவு பேரழிவுகள் நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. இருந்தாலும் வந்து அவங்க ஆசைப்படுற மாதிரி கைப்பற்ற முடியுமான்னு பார்த்தா போராளிகள் வந்து கண்டிப்பா டஃப்பான ஒரு முயற்சியை அவங்க தரப்புல இருந்தும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இறைவன் உதவி செய்வானாக. அப்ப இப்படி காசாக்குள்ள வந்து பார்க்கும்போது நேற்று சவுத்துலயும் தாக்குதல் நடந்திருக்கு, வடக்க கைப்பற்றதுக்காக முயற்சி நடந்திருக்கு, மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய போராளிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம பார்க்கும்போது ரஷ்யா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் முறையாக வந்து பாலஸ்தீனத்தை வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்போடு இணைவதற்காக அழைப்பு கொடுத்திருக்காங்க. வருகிற 22ஆம் தேதி வந்து அங்க ஒரு மாநாடு நடக்க போகுது ரஷ்யால. அதுல வந்து பாலஸ்தீனத்துடைய தலைவர்கள்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அழைப்பு கொடுத்திருக்கனால அவங்களும் போவாங்க, பிரிக்ஸோட இணைவாங்க. அப்படி இணையும் போது வந்து அது வந்து இவங்களுக்கு ரொம்பவே வந்து பிளஸ்ஸா இருக்கும். ஒரு கூட்டமைப்போடு இணைந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சிரும். இவங்க தனியா இருந்து சண்டை போடுற மாதிரி இல்லாம இவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயமும் இப்ப போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப வந்து நேத்து வந்து யூகேல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு போயிருக்காங்க. எப்பயுமே அமெரிக்கா யூகேல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா போய் கலந்துப்பாங்க. அப்படி கலந்துக்கும் போது அங்க வந்து ஊடக சந்திப்புலாம் நடந்திருக்கும்ல, அந்த இடத்துல அமெரிக்காவை சேர்ந்த CIA உடைய முக்கியமான நபர் கலந்து கொள்ளும் போது அவரை பார்த்து கேட்டிருக்காங்க, இப்ப வந்து ஈரானுடைய தாக்குதல் என்ன ஆச்சு, நீங்க வந்து ஈரான் தாக்குதல் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, பழி வாங்குவாங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் பழி வாங்கலேன்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த நேரமும் அவங்க பழி வாங்குவாங்க, நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க கண்டிப்பா வந்து இதுவரையும் வாங்கல அப்படிங்கிறதுக்காக இனிமேல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நாங்க வந்து இன்னுமே எங்களுடைய போர்க்கப்பல்லாம் அவங்களுடைய தாக்குதலை எதிர்பார்த்து தான் நாங்க நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஈரான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எப்ப வேணா அவங்க அடிப்பாங்க அப்படிங்கறதா நிலவரமாக இருக்குது. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகளாக இருக்கு. இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.